Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பூனம் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஏன் சேஞ்சஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. பூனம் ப்ளவுஸு பூனம் saree அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம போடும்போது அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியக்கூடாது, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் ஜென்யூனாகவும் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்போது வந்து பூனம் saree அப்படிங்கும்போது நமக்கு சிங்கிள் ஃபீட்டெல்லாம் வரும்போது அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு இதாக இல்லாமல் நீட்னஸாக கப் ஷேப்பு ஃப்ளாட்டாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பூனம் லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய பேக் நம்ம எப்போவுமே இறக்கம் வைக்கிறத விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா இடுப்பு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட் வச்சு நம்ம இடுப்பை கவர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம நெக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கணும். நார்மலாக வந்து நம்ம வைக்கிற நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். அப்போ தான் நம்ம போடும்போதும் நம்மளுடைய பஸ்டினுடைய அந்த கர்வ் வந்து தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதாவது சப்போஸ் சிங்கிள் ஃபீட்டாக ஆயிடுச்சுன்னா கூட ப்ளவுஸினுடைய அந்த மேல் போர்ஷன் வந்து நமக்கு நீட்டாக இதாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப லோ நெக்காக போட்டாங்க அப்படின்னா சிங்கிளாக நமக்கு அந்த saree தெரியும் போது அந்த ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நிறையா பேர் பூனம் sarees அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமும் பூனம் ப்ளவுஸ் போடாததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் saree என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் நம்ம ப்ளவுஸும் போடணும். சப்போஸ் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக போடுறோன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா இதில் ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சிங்கிள் ஃப்ளீட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ளவுஸினுடைய உள்ளே இருக்க மெட்டீரியல் அப்படியே நமக்கு வெளியே தெரியும். இதே சேம் கலரில் நம்ம போடும்போது saree கொஞ்சம் முன்ன பின்ன மேலே வந்தாலும் உங்களுக்கு வந்து சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலராக இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப அது ஒன்றும் ஆக்வர்டாவோ அசிங்கமாவோ நமக்கு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் பேக் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முன்கழுத்தை கொஞ்சம் உயரம் வச்சுக்கோங்க. சாரியோடைய கலருக்கு பாடி கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து மெட்டீரியல் எடுத்து போட்டுக்கோங்க, அல்லது அட்டாச்சு ப்ளவுஸு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஸிமம் கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஷார்ப்பாக இருந்தாலே நமக்கு அந்த சாரியோடைய அந்த இதில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் ஷேப் வந்து மேக்ஸிமம் ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ இந்த வீடியோவில் நான் இதை எப்படி ஃப்ளாட்டாக தைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதே மாதிரி ஒரு பூனம் சாரீக்கு நம்ம ப்ளவுஸ் எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி நம்ம அதை வேர் பண்ணணும், அப்போ அதாவது நமக்கு ஒரு டே ஃபுல்லாக அதை நம்ம போட்டிருந்தாலும் நமக்கு வந்து அதில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி ஜென்யூனாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம லேடிஸ்க்கு எப்போவுமே ஒரு ப்ளவுஸு saree தான் ரிச் லுக்கு தரும். மற்ற எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவ்வளோ ஒரு அந்த பார்க்குறக்கு அந்த லுக்கு வந்து வராது. saree ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. நம்ம நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைனிங் பண்ணி நம்ம அதில் போடுறோம். அதனால் மேக்ஸிமம் நம்ம போடுற saree ப்ளவுஸும் அது எப்படி அதுக்கு மேட்சிங் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாரியோடைய மெட்டீரியல்லையே ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு மாதிரி நார்மலாக இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு சாரியாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கிராண்டாக நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா அதனுடைய ஸ்டைலையும் அதனுடைய லுக்கையும் நம்ம மாற்றணும். அப்போது ஓரளவுக்கு பேக் டீப்பாக வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம போடுற ரெகுலராக எப்படி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஃப்ரண்ட் அப்படின்னு ஸ்லீவ் அப்படின்னு பார்க்கும்போது நான் லாங் ஸ்லீவ் தான் இதில் வந்து நான் சாரியிலேருந்து நான் இந்த ப்ளவுஸ் இதில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இவ்வளோ கிளாத் இதில் கட் பண்ணால் அப்போ saree பத்தாது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து இந்த சாரியில் நான் ஃபால்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி சேம் கலர் கிளாத் வாங்கி உள்ளே வந்து நான் எக்ஸ்ட்ராவாக இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த இது வந்து நமக்கு வெளியில் தெரியாது. நம்ம வந்து உள்ள இடுப்பில் சொருகிற அந்த போர்ஷனுக்கு மட்டும் ஒரு 1/2 மீட்ரு அல்லது ஒரு 3/4 மீட்ரு நம்ம எவ்வளோ உடம்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்மளுடைய காலுக்கு அவுட்டரில் வரக்கூடாது. காலுக்கு அவுட்டரில் வந்தால் தான் நமக்கு இந்த கிளாத் வந்து வெளியே தெரியும். அது உள்பக்கமாக வர்றது வந்து நமக்கு சேம் அதே கிளாத் இருக்கணும்னு இல்லை. நீங்கள் கலர் மேட்ச் பண்ணி அதை எடுத்து நம்ம உள்ளே அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கிளாத் வந்து உள்ளே எக்ஸஸாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸுக்குமே ப்ளவுஸு பிட்டை கட் பண்ண போர்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் ஃபால்ஸும் அதிலிருந்து நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்.
இப்போ நமக்கு சாரியும் நமக்கு ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக நம்ம ஸ்லீவ் வந்து சேம் இதில் வச்சு போடும்போது ஒரு நார்மலான பூனம் சாரீ கூட உங்களுக்கு ஒரு நல்ல கிராண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்களும் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுறவங்க தான், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும். அதாவது நம்ம வந்து கஜாமுஜான்னு போட்டு தைச்சோம் அப்படின்னா அதனுடைய எது தைச்சோம் தைக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் எப்போவுமே நான் சொல்கிற ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பார்ட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, நெக் பீஸு, இதை ஸ்லீவு, இதெல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் மெயின் போர்ஷன் பண்ணிக்குவோம். கொஞ்சம் குயிக்காக தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்கில் காட்டக்கூடாது அந்த ஸ்பீடு. ஏன்னா ஸ்டிச்சிங்கில் ஸ்பீடு காட்டினீங்க அப்படின்னா பூனம் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்ஷன் வராது. அதனால் தைக்கிற மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்பீட் பார்க்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன இதெல்லாமே ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அட்டாச் பண்ண ஒவ்வொன்றா கட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் ஓவரால் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் தைச்சிடலாம். ஒவ்வொன்றா எடுத்து ரெடி பண்ணி நம்ம கட் பண்ணி தைக்கும்போது லேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பூனம் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வந்து டிஃபர் ஆகக்கூடாது. அதாவது தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டு பிளேஸை கரெக்டான இதில் இருக்கணும். ஒரே கிளாத் மாதிரி தான் தெரியணும். அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸஸாக லாங் ஸ்டிச் போட்டு கூட இந்த டாட்ஸ் இதெல்லாமே நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதில் மேக்ஸிமம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைனிங்க்கு பதிலாக நம்ம ஃபுல் ஆயில் பிட்டு, அதாவது உங்களுக்கு 100 ரூபா, 105 ரூபா, அந்த மாதிரி 70 ரூபா, 80 ரூபா, அதாவது லாங் ஸ்லீவ்னால் 1 மீட்ரு மேக்ஸிமம். ஏன்னா பீஸில் கிழிச்சா ரேட் அதிகமாகும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து நீட்டாக வரும். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கான ஒரு டிப்ஸ் இது தான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக நான் நெக் பீஸ் எல்லாமே இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து கிராஸாக தான் இப்படி ஜாயின் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம திருப்பும் போது இந்த 2 ஜாயிண்ட்டும் ஒரே இடத்துல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து அந்த இடம் எம்மிங் பண்ணும்போது மொத்தமாக தெரியும். அப்படி மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னாவே ப்ளவுஸுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. அப்போ இப்படி கிராஸ் ஜாயின் போட்டோம்னா இது ஒரு இடமும் இது ஒரு இடமும் மாறி வரும்போது உங்களுக்கு அந்த இடம் மொத்தமாக தெரியாது. ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். போடும்போது அந்த இடம் அழுந்தவோ தூக்கிட்டு இருக்கவோ செய்யாது. அதனால் எப்போவுமே நெக் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கிராஸாக போட்டு ஜாயின் பண்ணுங்கள். இது அப்படியே நீங்கள் அதனுடைய சைடை மாற்றி இப்படியே வச்சுக்கோங்க. ஒரு நெக்குக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் நெக்காக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியும், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியும். இது நான் நெக் பீஸு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் பீஸு நான் உங்களுக்கு வீடியோஸ்ல எல்லாம் எது எவ்வளோ கட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஊக்குக்காக வைக்கிற பட்டி. நான் அதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ இது வந்து அதுக்கு வந்து லைனிங் வைக்கல. இது வந்து நம்ம வி வைக்கிறது. அதனால் இதில் வந்து நான் லைனிங் அட்டாச் பண்ணுறேன். எந்த ஒரு சுருக்கமோ இல்லை கீழே வந்து அந்த இதோ இல்லாமல் நல்லா நீட்டாக நீங்கள் கையில் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. இப்போ எதுவுமே நான் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணல. இதெல்லாம் நம்ம ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணிக்குவோம்.
இப்போ இது வந்து நான் இதில் வந்து இடுப்புக்கு வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக நான் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பூனம் மெட்டீரியல் அப்படிங்கும்போது நம்ம இடுப்புக்கு வந்து கொஞ்சம் கிரிப்பு தெரியணும், கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் ஒரு கிளாத்து கொடுத்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக நான் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒன் சைடாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது நம்ம ஜாயின் போட்டு பீஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யோக் பீஸ் ரெடி பண்ணுவோம். யோக் பீஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் உள்ளே வந்து ஒரு 2 பீஸோ அல்லது ஒரு பீஸோ கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு ராங் சைடு இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு மேட்சிங்காக உள்ளே வைக்கிறதுக்காக மேட்சிங் கிளாத் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் டார்க்காவோ லைட்டாவோ உள்ள கிளாத் வச்சா நம்ம பாடி போர்ஷனுக்கும் இந்த யோக் பகுதிக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து கலர் வேரியேஷன் தெரியும். அப்படி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்ம சாரியில் இந்த லைனிங்கில் வெட்டி இருக்கிறத கரெக்டாக இதுக்கு கீழே வர மாதிரியும், அதாவது நம்ம ப்ளவுஸினுடைய கிளாத்துக்கு கீழே வர மாதிரியும், இன்னும் கொஞ்சம் டார்க்காவோ அல்லது லைட்டாவோ இருக்கிற கலரை வந்து நம்ம அதுக்கு கீழே வர மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கலரில் இப்போ இது வச்சோம் அப்படின்னா இந்த இது வந்து டார்க்காக தெரியும், நம்ம பாடி போர்ஷன் வந்து லைட்டாக தெரியும். இப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த ப்ளவுஸுக்கு கீழ்பட்டிக்கு வர மாதிரி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வேறு கலராக இருக்கிறத வந்து கீழே கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பட்டி வந்து வேறு கலராக உங்களுக்கு தெரியாது, சேம் அதே கலராக தான் தெரியும். இப்போ இதை வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்கிறது எக்ஸ்ட்ராவாக நம்ம உள்ளே அட்டாச் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம மெயின் ப்ளவுஸினோடது, அதுக்கு மேலே நம்ம யோக்குனோட பீஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் இதில் வந்து சிங்கிள் பீஸ் தான் வைக்கிறேன், ரொம்ப திக்னஸாக வேண்டாம் அப்படின்னு. இப்போ இதை அப்படியே சேம் இப்படியே திருப்பிக்கோங்க. ஆப்போசிட் இது எங்கேருந்து நான் முடிக்கிறேனோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற பிரச்சனை ஸ்லீவுக்காக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பட்டியாக இருக்கட்டும் எதுக்குமே வராது. அதாவது இங்கே எந்த போர்ஷனில் முடிக்கிறோமோ நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதோ அதே போர்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய இந்த பீஸ் சைடு மாறிடுச்சு பிரித்து தைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. அதனால் இதை கரெக்டாக அதே மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல நாச்சு இருக்கோ அந்த நாச்சிலிருந்து முடிகிற நாச்சு, அதாவது ஆப்போசிட் நாச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த தையல் ஃபஸ்ட்டு போட்டிருக்க தையலில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கர்வ் வருது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட அதை வந்து இப்படி அதே லைனில் வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு கர்வ் வருதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு டபுள் ஸ்டிச்சு போடணும் அப்படின்னாலும் நீங்கள் டபுள் ஸ்டிச்சு இதில் போட்டுக்கலாம். ஸ்டிச்சஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக போட வேண்டாம். ஓரளவுக்கு நார்மலாக ஒரு டைட் லூஸ் வரும்போது பிரிக்கிற மாதிரி ஒரு 2.2 அந்த மாதிரி வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு படிமான தையல் போடுறேன். நகத்தில் ப்ரெஸ் பண்ணால் போதும், இருந்தாலும் கொஞ்சம் படிமான தையல் போட்டோம்னா ஸ்டிஃபாக இருக்கும். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இதை அந்த கரெக்டாக அந்த தையலோடு நீங்கள் திருப்பிக்கோங்க. கீழே இருக்க லைனிங் கிளாத் வந்து நமக்கு மேலே வரக்கூடாது, அதே மாதிரி இப்படி கிராஸ் வரக்கூடாது. இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கிராஸ் வந்துச்சுன்னா கீழே இங்கே தைக்கும்போது நமக்கு சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக அதனுடைய ஸ்ட்ரைட் போர்ஷனை நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் நம்ம இதில் மீறி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக மட்டும் தையல் போடுங்க. ரொம்ப அகலமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது இடையிலேயே இந்த துணி வந்து அந்த கைடு தள்ளும், அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
இதில் படிமான் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக தான் நான் தையல் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியாக கொஞ்சம் நகர்ந்தா கூட உங்களுக்கு பட்டியினோட கீழ் போர்ஷன் வந்து இப்படி திருகின மாதிரி ஆயிரும். அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம ஆக்சுவலாக நமக்கு ரைட் சைடு ராங் சைடு அப்படிங்கிறது வந்து அதாவது நம்ம ரைட் லெஃப்ட் கைக்கு இருக்கிற ஒரு கைவாகுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில சைடு தைக்கும்போது நமக்கு ஈஸியாக நல்லா தைக்க முடியும். அதே அதனுடைய ஆப்போசிட் தைக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் குறையும். நிறையா பேருக்கு வந்து அதனால் ப்ளவுஸ்லேயே ப்ராப்ளம் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஆப்போசிட் சைடு தைக்கும்போது அதாவது நமக்கு கை கரெக்டாக வரல. இப்போ பட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வைக்கும்போது ஈஸியாக வந்துடும். அதே ஆப்போசிட் சைடு வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக பார்த்து வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த கொஞ்சம் நம்ம தள்ளி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பட்டியினோட உயரமே மாறும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் தான் எல்லாமே, அது ஒன்றும் வராமல் போகாது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பட்டியை ஒட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ இதில் பட்டி நம்ம ரெடி பண்ணியாச்சு. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம கட் பண்ணும்போது இந்த லைனிங் கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா லைனிங் கிளாத் வந்து கரெக்டான அளவு வச்சு தான் நம்ம வந்து கட்டிங் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் லைனிங் கிளாத்தை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரைட் லெஃப்ட்டுக்கான அந்த டிஃப்ரெண்ட் வரும். அதனால் ரெண்டுக்குமே கரெக்டாக மெயின் கிளாத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த நாச்சு மறக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக வரணும். இந்த பட்டியினுடைய உயரம் நீளம் நம்ம எப்படி கட் பண்ணமோ அந்த அளவு வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ரைட்டு மற்ற இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனித்து கொண்டு போகும்போது கடைசியாக வர்ற ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடுவோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து இதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் எப்படி நம்ம மேட்ச் பண்ணணும், எப்படி நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் நல்ல லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.